ஹாய் கைஸ், குயின் ஆஃப் டியர்ஸ் ட்ராமாவோடைய ஃபைனல் எபிசோட் நாளைக்கு வரும். நாளையோட இந்த ட்ராமா முடியுது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்தது அந்த சன்யாங் ஒரு பெரிய கார் ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹாங்க சாகடிக்கிறதுக்காக. ஆனா நல்ல வேலையா அவங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது. அந்த வீடியோட எண்ட்ல யுன்ஹோனோட லைஃப்ல கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம அந்த சர்ஜரி பண்றதுக்கு நம்ம ஹாங் சரின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க இந்த கண்ட்ரிக்கு வந்திருக்கும் போது நம்ம யூன்ஹோ கூட போன எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க ஆப்போசிட்ல இறந்து போன அவங்க தம்பி சுவானோட உருவம் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைமா அந்த சுவான் நம்ம ஹாங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹாங்கும் இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சின்ன வயசுல இருந்து சுவான் இறந்ததுக்கு அவங்க தான் காரணம்னு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அதுல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹாங் கூட தான் நம்ம யூன்ஹோ பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். நாளைக்கு அவங்களுடைய சர்ஜரி ஆரம்பிக்க போறாங்க. அதனாலதான் இப்போ நம்ம யூன்ஹோ அவங்க கூடவே இருக்கான். யூன்ஹோ அவங்க ஒன்னு சொல்லணும், அதான் சர்ஜரிக்கு அப்புறம் எப்படின்னு எல்லா விஷயங்களையும் மறந்துடுவேன்ல. அதனால இப்ப என்ன பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும்ல, நான் உன்னை நிறைய டைம் டார்ச்சர் பண்ணிருக்கேன், நீ கஷ்டப்பட்டிருக்கன்றதெல்லாம் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லாத விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லு. நான் சும்மா ஜாலியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த மாதிரி நீ நிறைய டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இப்படி சொல்லிட்டு நம்ம யூன்ஹோ நேரா சீலிங்க பார்க்க ஆரம்பிச்சிடறான் எதுவும் பேசாம. ஹாங் தான் இப்போ டார்ச்சர் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. யூன்ஹோ நீ எதுக்கு இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியல. சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த விஷயத்துல மறந்துடுவேன்ல. அப்படி இப்படின்னு பேசி அவனை சரின்னு சொல்ல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூன்ஹோ ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நம்ம வெட்டிங் அனிவர்சரியே எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் உனக்காக ரெடி பண்ணி தந்தேன். ஆனா உனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை. நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரிஞ்சு ரெண்டாவது டைம் நான் உனக்கு கிஃப்டே ரெடி பண்ணல. ஆனா அந்த டைம்ல வந்து நீ ஏன் எனக்கு எந்த ஒரு கிஃப்டும் ரெடி பண்ணலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்த. இப்படிதான் நீ சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உடனே கோவப்பட ஆரம்பிச்சிருவேன். ஹாங் ஏன் மேல எந்த தப்போ இல்லைன்னு சொல்லி பேச வரும்போதே பாரு, இப்ப கூட நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத முழுசா கேட்காம உன்னோட பாயிண்டே சொல்ல வர பாரு. இப்போ நீ என் மேல கோவமா தான் இருக்கன்னு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இதையும் நான் ரொம்ப வருஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா நான் சொன்னதே இல்லை அப்படின்னு ஹாங்க பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றான். அவங்களும் இவன் ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கையை பிடிச்சி நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம். நிறைய இடத்துக்கு அவுட்டிங்லாம் வெளியே போகணும், ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கிறது கேட்டுட்டு ஹாங் எமோஷனல் ஆகிடுறாங்க. இப்ப நீ இப்படி என்கிட்ட பேசுறது கூட சர்ஜரி முடிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. பதிலுக்கு அவனும் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றான். அப்ப நம்ம ஹாங் அவங்க கிட்ட இருக்க ஒரு டைரி எடுத்து காட்டுறாங்க. இதுல என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுமே நான் எழுதி வச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேர் அப்புறம் நம்ம ஃபேமிலின்னு எல்லாரோட டீடைல்ஸுமே இதுல இருக்கு. ஆனா இந்த டைரியே எனக்கு ஞாபகம் இருக்காது, அதனால நீ இதை பத்திரமா வச்சுக்கோ. யூன்ஹோ அதை ஓபன் பண்ணி படிக்கலாம்னு போகும்போது நம்ம ஹாங் இப்ப நீ அதை படிக்காத, எனக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது இந்த டைரி உன் கையில இருந்தா அப்போ உட்காந்து அதை படின்னு சொல்றாங்க. சரின்னு அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா படுத்து தூங்கவா ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஒன்னா உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஹாங்கோட ட்ரீட்மெண்ட் சரியா நடந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு. இப்பதான் கரெக்டா ஹாங்கோட அப்பாவும் பரபரப்பா வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட விஷயத்த சொல்றாரு. அவர் ரொம்ப நாளா ஒரு பெட்டு ஒரு நத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காருல்ல, இதுக்கு முன்னாடி இது இறந்து போற நிலைமையில இருந்திருக்கும். ஆனா இப்போ அதோட பிரச்சனை எல்லாமே சரியாகி அது ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு. இதை இவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. அங்க நம்ம ஹாங் சர்ஜரிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. யூன்ஹுதான் அவங்களுடைய கையை டைட்டா பிடிச்சிட்டு நீ எதுவும் பயப்படாது, எல்லாமே சரியாகிடும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹாங் அவங்ககிட்ட நீ இங்கே இரு, தயவு செஞ்சு வேற எங்கேயும் போயிடாத. நான் சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னு தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லைன்னா யாரு வந்து என்ன சொன்னாலும் அதுதான் உண்மைன்னு ஈஸியா நம்ப ஆரம்பிச்சிருவேன்னு சொல்றாங்க. பதிலுக்கு நம்ம யூன்ஹோ அதெல்லாம் நினைச்சு எதுவும் கவலைப்படாத, நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். சர்ஜரி முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் கண்டிப்பா என்னதான் மீட் பண்ணி பேசுவேன்னு சொல்றான். நம்ம ஹாங்க உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. சர்ஜரி ஆரம்பிக்குது. என்னதான் இவ்வளவு நேரம் தைரியமா பேசிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம யூன்ஹோ அழ ஆரம்பிச்சிடறான். ஏன்னா பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்பதான் அவங்க ரெண்டு பேருமே லைஃப்ல சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஹாங் இது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்கன்னு நினைச்சு இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது ஹாங் தந்த அந்த டைரி தான் உட்காந்து நம்ம யூன்ஹோ படிச்சுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம யூன்ஹோ தேடி இந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் வராங்க அவன் அரெஸ்ட் பண்றதுக்காக. அந்த கான்ட்ராக்டர் சாகடிச்ச கில்லர் நீங்க தான் சொல்லி அவன் அரெஸ்ட் பண்றாங்க. பதிலுக்கு நம்ம யூன்ஹோ ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க, இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு எவ்வளவு பேசி பாக்குறான். அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் தரன்னு பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அவனும் பர்மிஷன் கேட்டுட்டே வரான். எனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் டைம் கொடுங்க, உள்ள என்னுடைய ஒய்ஃப்க்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு, நான் இப்ப கண்டிப்பா இங்கதான் இருந்தாகணும், இது ரொம்ப முக்கியமான டைம்னு சொல்றான். ஆனா அவங்க அவன் அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. திடீர்னு பார்த்தா நம்ம யூன்ஹோக்கு ஆப்போசிட்ல அந்த யூன்சாங் நடந்து வரான். எதுக்கு இப்ப இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க, நீ எதுவும் கவலைப்படாத, இனிமே ஹாங்க நான் நல்லா பாத்துப்பேன். இவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கிற நம்ம யூன்ஹோ இதெல்லாம் உன்னோட வேலை தானே, இந்த கேஸ்ல பிளான் பண்ணி என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணனு கேக்குறான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஆனா நீ ஒரு கில்லர்னு சொல்றாங்க, உங்ககிட்ட இருந்து ஹாங்க நான் பாதுகாக்கணும். அப்படி இவன் என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்கான். இதே நேரம் சர்ஜரி முடிஞ்சு மயக்கத்துல இருக்க நம்ம ஹாங்க வெளியே கூப்பிட்டு வராங்க. நம்ம யூன்ஹோ அவங்களுடைய பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான், எப்படியாவது அவங்களை போய் பார்த்து பேசணும் அப்படின்னு. இவன் எவ்வளவு
எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி இவன் போய் ஹாங்க மீட் பண்ணி பேசுறதுக்கு போலீஸ் விட மாட்டாங்க. இந்த யோன்சாங் மட்டும் தனியா ஹாங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக உள்ள போறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொரியால இருக்கிற இவங்களுடைய ஃபேமிலியும் நடந்துட்டு இருக்கிற நியூஸ்லாம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப நம்ம யூன்ஹோ தான் அந்த கான்ட்ராக்டரை சாகடிச்சிருக்கான அவன் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. நம்ம யூன்ஹோட ஃப்ரெண்டு அவனுடைய டிபார்ட்மெண்ட்ல இருந்த லாயர்ஸ் எல்லாருமே அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யூன்ஹோ இப்ப ஹாங் கூட இல்ல. அப்ப நம்ம பொண்ணு ஹாங் இப்ப தனியா இருக்காளான்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரே கவலையா இருக்கு. கால் பண்ண ஆப்போசிட்ல அந்த யோன்சங் தான் அட்டன் பண்ணி பேசுறான். உங்க பொண்ணு கூட இப்ப நான் தான் இருக்கேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அவளை நான் நல்லா சேஃபா பாத்துக்கிறேன். இவன் அப்படி பேசுறது கேட்டு ஹாங்கோட அப்பா டென்ஷன் ஆகி, நீ இப்ப ஜெர்மனில இருக்கன்னு எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டியா? நாங்க இப்ப உடனே அங்கதான் கிளம்பி வரப்போறோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் யோன்சங் விஷயத்தையே சொல்றான். உங்க ஃபேமிலியில இருக்கிற யாராலையும் ஜெர்மனிக்கு மட்டும் இல்ல இப்ப வேற எந்த கண்ட்ரிக்கு போக முடியாது. ஆக்சுவலா இவன் தான் ஹாங்கோட அப்பாவை வேணும்னே ஒரு கேஸ்ல மாட்டி விட்டுட்டு வந்திருக்கான். அதனால இப்ப அவங்கள வேற எந்த கண்ட்ரிக்கும் டிராவல் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண மயக்கத்துல இருந்து ஹாங் எழுந்திருக்கும் போது அவங்க ஆப்போசிட்ல அந்த யோன்சங் தான் இருக்கான். ரொம்பவே கேரிங்கா அவங்க பக்கத்துல வரான். ஆனா ஹாங்க்கு எந்த விஷயமும் ஞாபகம் இல்ல. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத, உன் லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நீ மறந்துட்ட. நீ மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு டைலாக் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹாங்கு யூன்ஹோன்னு நம்ம யூன்ஹோட பேரை கரெக்டா சொல்றாங்க. இதை கேட்டதும் அவனுடைய ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுது. எப்படி அந்த யூன்ஹோட பேர் ஹாங்க்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு. எனக்கு இந்த பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, நீ தான் யூன்ஹோ அவனை பார்த்து கேட்கறாங்க. உடனே அவனும் ஹாங் கிட்ட ஒரு பொய்யான கதையை உருவாக்கி சொல்லிட்டு இருக்கான். ஹாங், நான் உனக்கு எல்லா விஷயங்களுமே தெளிவா சொல்லிடுறேன். என்னோட பேரு யோன்சோங். நம்ம ரெண்டு பேருமே காலேஜ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ். நீயே வேணும்னா பாருன்னு சொல்லி அவனுடைய போன் எடுத்து இவங்க ரெண்டு பேருமே காலேஜ்ல ஒன்னா படிக்கும் போது எடுத்துக்கிட்ட போட்டோ எடுத்து வேணும்னு அவங்கிட்ட காட்டுறான். காலேஜ் படிக்கும் போது நம்ம ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிச்சி லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நிறைய பிரச்சனை, அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் லைஃப்ல ஒண்ணு சேர முடியாம போயிடுச்சு. ஒரு சில காரணத்துக்காக நீ அந்த யூன்ஹோ மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு நிலைமை. ஆனா அந்த யூன்ஹோ உனக்கு உண்மையல்ல, உன்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் நீ உனக்கு டிவோர்ஸ் தந்து நீங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டீங்க. இருந்தாலும் உன்னை தொந்தரவு பண்றதுக்காகவே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கேயும் வந்திருந்தான். ஆனா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் யாரையோ சாகடிச்சிட்டான், அந்த கில்லர் அவன் தான் சொல்லி போலீஸ் அவன் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்பதான் நமக்கு யூன்ஹோ காட்டுறாங்க. ஜெயில தனியா உட்காந்து இப்ப ஹாங்க பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த யோன்சங் வேற ஹாங் கிட்ட எவ்வளவு போய் சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த யூன்ஹோட பேர் மட்டும் ஏன் உனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னா, அவன் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். நீ அவனை மேரேஜ் பண்ணிட்டு ஒன்னா இருக்கும்போது லைஃப்ல சந்தோஷமா இல்ல, அவனை நீ அந்த அளவுக்கு வெறுக்கிற. அதனாலதான் அவனுடைய பேர் என்னன்றது இப்போ வரைக்கும் உனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. வெளியே ஸ்னோஃபால் ஆக ஆரம்பிக்குது. அவனும் அங்க இருக்கிற ஜன்னல் வழியா அந்த ஸ்னோஃபாலை தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவன் ஹாங் கூட ஒன்னா இருக்கும்போது நடந்ததை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹாங்கும் ஜன்னல் வழியா ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட நகத்துல கலர் பண்ணி வச்சிருக்கிறதையும் பாத்துடுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட்ல பெயின் வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அந்த பக்கமா வர்ற அந்த யோன்சங் அவங்களை பார்த்துட்டு, ஹாங் என்னாச்சு உனக்கு, நீ நல்லதானே இருக்க அப்படின்னு ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி ஹாங் கிட்ட பேசி நடிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹாங் சர்ஜரிக்கு போற அந்த முன்னாடி நாள் நைட் நடந்த விஷயம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம யூன்ஹோ கிட்ட தொணத்தொன்னு பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நீ லா ஸ்கூல்ல தானே படிச்ச, உனக்கு நிறைய விஷயம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும். அது எல்லாமே உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கு? அது எப்படி உனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும்? அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருந்தா எனக்கு சொல்லிக் கொடு. உடனே நம்ம யூன்ஹோ யோசிச்சு பார்த்துட்டு, ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா நான் ஒரு மெத்தட் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். நான் எந்த விஷயத்த மறக்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை தொடர்ந்து எனக்குள்ள சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி அவன் சில ட்ரிக்கை சொல்லி தந்ததுக்கு அப்புறம் இதைத்தான் நம்ம ஹாங் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சர்ஜரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போதும் சரி, நம்ம யூன்ஹோட பேரை மட்டும் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்ததுக்கு அப்புறமும் கூட இப்போ வரைக்கும் நம்ம யூன்ஹோட பேர் அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப நம்ம யூன்ஹோ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் நடந்ததை காட்டுறாங்க. அப்ப அந்த பக்கமா ஒரு யோன்சங் கீழே ஒரு டைரி இருக்கிறத பார்த்துட்டு அதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் படிச்சுட்டு இது ஹாங் கிட்ட மட்டும் கிடைச்சிடவே கூடாது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த டைரியை போட்டு எரிச்சிடுறான். அது முழுசா எரிஞ்சிடும் நினைச்சிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஆனா கொஞ்ச நேரத்துல ஸ்னோஃபால் ஆரம்பிச்சு அந்த டைரி முழுசா எரியாம அப்படியே அணிஞ்சு போயிடுது. இப்ப அந்த யோன்சங்க காட்டுறாங்க. அவன் தான் ஹாங்க வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்கிற டாக்டர் நர்சஸ் யாருமே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. எதுக்காகனா இந்த யோன்சங், நான் ஹாங்கோட கார்டியன் மாதிரி இருந்து அவளை இந்த இடத்துல பாத்துப்பேன், நீங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணத்தை டொனேஷனா தந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஹாங்க்கு பழைய விஷயம் எப்பவுமே ஞாபகம் வரவே கூடாது. இப்படிலாம் இந்த விஷயத்த பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு யூன்ஹோ பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த யூன்ஹோட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த யூன்ஹோ வேற ஒரு பொண்ணுக்காக உன்னை ஏமாத்திட்டான். உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை பிரிஞ்சு போகணுன்றதுக்காக அவன் தான் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி அதுல சைன் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னுடைய ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவனை எங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நம்ம ரெண்டு பேருமே ஜெர்மனிக்கு வரும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆனா நல்ல வேலையா அவனுக்கு எதுவும் ஆகல. நீ காருக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது நான் தான் கண்ணாடி அடிச்சு உடைச்சு அவன் அங்கிருந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணேன். ஒரு வேலை நீ அது உள்ளதான் மாட்டி இருக்கியோ நினைச்சு பயந்து போய் நான் கண்ணாடி அடிச்சு உடைச்சேன் என் கையால.
அப்படின்னு சும்மா கையில கட்டு போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு நம்ம ஹாங்கும் இப்போ அவனோட கை பரவாயில்லையா நல்லா தானே இருக்குன்னு சொல்லி அவனும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி உன் கூட ஒன்னா உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை வருஷம் இந்த யூனுவை மேரேஜ் பண்ணி அவன் கூட ஒன்னா இருந்ததுனால நடுவில் என்னால வரவே முடியல. இப்போ நீ தான் அவனை தெளிவா டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சுட்டல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். ஹாங்கையும் சொல்றது எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூனுவை காட்டுறாங்க. ஜெயில அவனுக்கு இன்வெஸ்டிகேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த கான்ட்ராக்டரை சாகடிச்சது நீங்க தானே, உண்மையை சொல்லுங்க. அந்த கான்ட்ராக்டர் இறந்து போயிருக்க அதே நாள் நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க எதுக்காக அங்க போயிருந்தீங்கன்னு கேட்க, அந்த கான்ட்ராக்டர் தான் எனக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றதுக்காக அந்த இடத்துக்கு வர சொல்லியிருந்தான். அந்த இடத்துல போய் நானும் வெயிட் பண்ணேன். ஆனா கடைசி வரைக்கும் கான்ட்ராக்டரை என்ன மீட் பண்றதுக்காக வரவே இல்லை. அந்த இடத்துல இருந்து உங்களுடைய தலைமுடி, உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு கத்தி, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு எல்லாமே ஒரு ப்ரூஃபா கிடைச்சிருக்கு. இவ்ளோ ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, நீங்க எப்படி கில்லர் இல்லைன்னு சொல்ல வரீங்கன்னு கேட்கிறாரு. யூன்ஹோம் பதிலுக்கு என்ன மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக வேணும்னே ஒரு பர்சன் பண்ணிருக்க வேலை தான் இது எல்லாமே. யார் வேணும்னாலும் ஒரு பர்சனை மாட்டி விடுறதுக்கு இப்படி எல்லாம் செட் பண்ணி எல்லா விஷயங்களையும் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஜெர்மனிக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து ஒரு கத்தி காணாம போயிருந்தது. அந்த டைம்ல நான் அதை சீரியஸா எடுத்துக்கல. இப்பதான் புரியுது அந்த பர்சன் பக்காவா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ப்ரூஃப் எதுவுமே இல்லாம நம்ம யூன்ஹோ என்னதான் பேசினாலும் அவங்க கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அவனை கொரியால இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஹாங் இப்பதான் அந்த யூன்சங் கூட கொரியாக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. ஹாங்கோட அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வேக வேகமா ஓடி வந்து, ஹாங் இந்த யூன்சங் கூட எதுக்கு நீ வந்திருக்க, இவன் ரொம்ப மோசமானவன், இவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான், இவன் சொல்றதை நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட கிராண்ட்பா கிட்ட ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு கடைசியில நம்ம எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான். இப்படி இவங்க என்னதான் உண்மையை சொல்ல ட்ரை பண்ணாலும் அது ரொம்ப லேட்டு. ஏன்னா ஜெர்மனில இருந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த யூன்சங் ஹாங் கிட்ட எல்லா பொய்யும் சொல்லிட்டான். நம்ம திரும்ப கொரியாக்கு போகும்போது உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க உங்ககிட்ட வந்து என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்கள வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்பிட்டேன், குயின்ஸ் குரூப்போட கண்ட்ரோல்ல நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா உண்மை அது இல்ல. உன் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பணம் ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும்தான் இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய கிராண்ட்பா எல்லா கண்ட்ரோல்ஸையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப கூட பாரு உனக்கு சர்ஜரி நடந்திருக்கு. ஆனா உன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாரும் ஜெர்மனிக்கு வந்து உன்னை பாக்குறதுக்கு கூட ரெடியா இல்ல. இப்படி இவன் என்னென்னமோ பேசி நம்ம ஹாங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். சியோல் அப்புறம் ஹாங்கோட அம்மான் எல்லாருமே என்னென்னமோ பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க கேட்கறதுக்கே ரெடியா இல்ல. நேரா சியோல் கிட்ட வந்து எதுக்கு இப்ப நீ சத்தம் போட்டுட்டு இருக்க, என்ன தோக்கடிச்சிட்டு லைஃப்ல நீ பெஸ்டா இருக்கணும், அதுக்காக மந்திரத்துல எழுதி பேப்பர்ல வச்சிருந்த ஆள் தானே நீ. இப்படி அவங்க பேசுற விஷயங்களை கேட்டு சியோலால எந்த ஒரு பதிலும் தர முடியல. அண்ட் ஜோ நடுவில் வந்து ஹாங் நான் சொல்றதை கேளு, நீ இப்ப யூன்ஹோ கூட தான் ஒன்னா இருக்கணும், என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு. நான் எதுக்காக என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒன்னா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவன் ஒரு கில்லர் தானே, இப்ப அவன் பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஜெயில தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஹாங் நேரா அவங்களுடைய அம்மா கிட்ட போய், நீங்க எல்லாருமே என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறீங்களா, உங்க பேர்ல இருந்த ஒரு இடத்த நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேல கேஸ் ஃபைல் பண்ணீங்கல்ல, நீங்க என்னுடைய அம்மாவா இருந்தும் கூட நம்ம 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியா இல்லைன்னு எனக்கு தெரியும். நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றது யூன்சங் எனக்கு தெளிவா சொல்லிட்டான். இப்படி அவங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு யூன்சங் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹாங், நான் என்னுடைய பழைய வீட்டுல ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன், அப்பதான் நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றது என்னால தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. எங்க அவங்க எங்கேயாவது உண்மையை கண்டுபிடிச்சிட போறாங்களோன்னு சொல்லி லைட்டா பதட்டத்துல இருக்கிற யூன்சங்கும், எதுக்காக நீ உன்னுடைய பழைய இடத்துக்கு போய் தங்கணும்னு நினைக்கிற, உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்றேன், நீ அங்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு. ஆனா ஹாங் இல்ல நான் கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வர்ற யூன்சங் அவனுடைய அம்மா கிட்ட போய் கத்திட்டு இருக்கான். ஏன்னா அவன் கெஸ் பண்ணிட்டான் ஹாங்க சாகடிக்கிறதுக்காக அடியாளுங்களை அங்க அனுப்பி வச்சது எல்லாம் இவங்களுடைய வேலை தான். நான் உங்ககிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்னோட விஷயத்துல தலையிடாதீங்கன்னு. ஹாங் ஏதாவது ஆகியிருந்தா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். உங்களை நான் எந்த விஷயத்திலயும் மாட்டி விட முடியாதுன்னு நினைச்சீங்களா? இப்ப நீங்க இருக்கிறது சேர்மனோட ரூம்ல, அங்க இருக்க அந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. நீங்க சேர்மனை எப்படி கோமாக்கு அனுப்புனீங்கன்னு எல்லா விஷயமும் இதுல ரெக்கார்ட் ஆகி ப்ரூஃபா இருக்கு. இதுக்கு மேல ஹாங்க்கு உங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அவனுடைய அம்மாவே மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். இன்னொரு பக்கம் நமக்கு ஹாங்கோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த யுவன்சாங் என்ன இவ்வளவு மோசமான பர்சனா இருக்கான், அவன் நம்ம ஹாங் கிட்ட என்னென்னமோ சொல்லி அவளை ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கான். கடைசி வரைக்கும் அந்த யுவன்சாங் சொல்றதுதான் உண்மைன்னு அவன் நம்பிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்றது. இப்படி இவங்க எல்லாருமே சோகமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹாங்கோட அப்பா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. ஜெர்மனிக்கு நம்மளால போக முடியலன்னு தெரிஞ்சதும் ஸ்பை மாதிரி வேலை செய்யறதுக்கு ஒரு 3 பேரை நான் கரெக்டா ஜெர்மனிக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஹாங்க சுத்தி அங்க என்ன நடந்துட்டு இருந்ததுன்னு எல்லாத்தையுமே நோட் பண்றதுக்காக. இப்ப அந்த 3 ஸ்பையும் இந்த இடத்துக்கு வர சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹாங்க தான் காட்டுறாங்க. அவங்களுடைய ரூம் தான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ் அவங்களோட திங்ஸ் எல்லாமே அங்க கரெக்டா இருக்கு. ஆனா யூன்ஹோக்கும் அவங்களுக்கும் சம்பந்தப்பட்ட போட்டோவோ பொருளோ எதுவுமே அந்த இடத்துல இல்ல. அந்த யூன்சங் தான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே இங்க இருந்து வேற இடத்துக்கு அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கிற யூன்ஹோட ரூமுக்கும் போய் பாக்குறாங்க. அங்க போய் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த MP3 பிளேயர் கிடைச்சிருது. அதுல இருக்கிற பாட்டெல்லாம் பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹாங்கு ஒரே ஷாக்கு. இந்த யூன்ஹோ என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட், எங்க 2 பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. கோஇன்சிடென்ட்டா எப்படி அந்த யூன்ஹோக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, அவனை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லி நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ற,
பண்றாங்க, ஜெயில்ல இருக்க நம்ம யூன்ஹோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அவன் வர்ற வரைக்கும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிட்டு அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவன் யாரையோ சாகடிச்சிருக்கான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பர்சனா நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இதை பத்திலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஆப்போசிட்ல நம்ம யூன்ஹோ வரான். சர்ஜரி முடிஞ்சு அவன் ஹாங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறான். ஹாங் சரியாகிட்டாங்க அப்படின்றத நினைக்கும் போதே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்ததுமே எதுவுமே பேசாம அப்படியே அவங்கள ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹாங் இப்போ உன்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு இப்ப ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற? எனக்கு பழைய விஷயம் எல்லாமே மறந்துருச்சு அப்படின்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுறியா? நீ எவ்வளவு மோசமானவன் அப்படின்றது எனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் நான் நம்பிடுவேன்னு நினைக்காத. இப்படி கோவத்துல அவங்க என்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யூன்ஹோ அதுக்கெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஹாங் நீ சீக்கிரம் சரியாகி வரணும்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணு தெரியுமான்னு கேட்கிறான். அவங்களே ஒரு செகண்ட் அமைதியாகிடுறாங்க. ஹாங் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அந்த யோன்சாங் உங்ககிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கான்றது எனக்கு தெரியாது. அவன் என்னை பத்தி இல்லாத விஷயங்களை கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா நீ தான் அதெல்லாம் யோசிச்சு முடிவெடுக்கணும். இவன் அப்படியே ஸ்டாப் பண்ணி நம்ம ஹாங்க நான் யார் சொல்றதையும் உடனே எல்லாம் நம்பிட மாட்டேன். நீ என்ன டிவோர்ஸ் பண்ணி என்ன பிரிஞ்சு போகணுன்றதுக்காக அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் சைன் பண்ணி இருக்கிறது நீ தானே. அது மட்டும் இல்லாம நீ ஏதோ ஒரு பர்சனை சாகடிச்சுட்டு நீ இப்போ அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியல நீ எவ்வளவு மோசமான ஆளுன்னு. இவனும் பதிலுக்கு ஹாங் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இவ்வளவு விஷயத்த நீ பேசுறல, அப்புறம் எதுக்காக என்ன மீட் பண்ணி பேசணும் நீங்க தேடி வந்திருக்க என்ன? உனக்கு யார் சொல்றது உண்மைன்னு தெரியல, அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. இதுக்கு மேல நான் உன்னை பாக்குறதுக்கு வரப்போறது இல்ல. இதுதானே உன்னை பார்த்து பேசுறது லாஸ்ட் டைமா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம யூன்ஹோ இல்ல, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணுவோம். நான் எப்பவும் கூடவே தான் இருப்பேன்னு உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சர்ஜரி முடிஞ்சு நீ வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் என்னதான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த டைம்ல என்னால உன்னை அங்க பார்க்க முடியாம போயிடுச்சு. நான் சீக்கிரம் வந்துடுறேன், அது வரைக்கும் சேஃபா இரு. இப்படி அவன் எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம யூன்ஹோ அங்க இருக்கிற போலீஸ் உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. அவனுடைய டைம் முடிஞ்சிருச்சு. அதனால அவன்கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வெளியே வர நம்ம ஹாங்க்கு இன்னும் கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மையாவே இவன் நல்லவனா இல்ல கெட்டவனான்னு தெரியலையே. இவன் என் மேல அவ்வளவு கேரிங்கா பேசிக்கிட்டு இருக்கா. என்னுடைய ஹார்ட் பீட்லாம் அதிகமா இருக்கு. ஒரு வேலையும் கூட இருக்கும்போது இப்படிலாம் பேசிதான் ஏமாத்திருப்பான் போல இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஹாங் வீட்டுக்கு வந்தா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த யோன்சாங் அந்த கத்திட்டு இருக்கான். நீ எங்க தனியா வெளியே போயிட்டு வர? ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்லாம எப்படி இங்க இருந்து போலாம் அப்படின்னு. இவன் திடீர்னு இப்படி கோவமா கத்திட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற ஹாங்க்கு வித்தியாசமா இருக்கு. நான் எங்க போகணும்னு ஆசைப்படுறேனோ அங்க போயிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? உடனே இந்த யோன்சாங் அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிடறான். நான் உங்ககிட்ட இப்ப சத்தமா பேசியிருக்கேன், இதனால நீ என்ன தப்பா நினைச்சிடாத. நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும், தனியால எங்கேயும் வெளியே போக கூடாது. அதனாலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டேன்னு சொல்றான். பதிலுக்கு ஹாங்கு அந்த யூன்ஹோ தான் மோசமானவன் சொன்ன. அவன் தான் இப்ப ஜெயில இருக்கான்ல, வேற என்ன எனக்கு பிரச்சனை வந்துட போகுதுன்னு இவ்வளவு பதட்டப்படுற? இப்ப நீ இங்க இருந்து போ, என்னோட ரூம்ல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது மட்டும் நீ வந்தா போதும்னு சொல்றாங்க. யோன்சாங் ஒரே அவமானமாகிடுது. ஹாங்க் ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ இவனுக்கு ஒரு டவுட். அதனால அங்க இருந்து வெளியே போகும்போதே அவங்களுடைய கார்ல ஒரு ஜிபிஎஸ் செட் பண்ணிடுறான். திடீர்னு ஹாங் அவங்களுடைய கார்ல வேற ஏதாவது இடத்துக்கு போனாங்கன்னா இவனுக்கு அலர்ட் மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹாங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா என்ன பழைய விஷயம் உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த யோன்சாங் என்ன பண்ணிருக்கான், ஹாங்கோட டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு க்ளோஸா இருந்தவங்க, அவங்களுடைய செக்ரட்டரின்னு எல்லாருமே மாத்திட்டான். அவங்க ஹாங்க்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல கூட எழுதி சைன் வாங்கிட்டாங்க. இப்ப நம்ம ஹாங்க அவங்களுடைய புது டீம் கூட லிஃப்ட்ல போறதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர ஒரு பர்சன் அவங்களை பார்த்ததும் அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. இவர் யாருன்றதை நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். இவருடைய பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பணம் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம ஹாங் தான் எடுத்து பண்ணிருப்பாங்க. இவருக்கு இந்த இடத்துல ஒரு ஜாப் ரெடி பண்ணி தந்ததும் நம்ம ஹாங் தான். உங்களுக்கு சர்ஜரி நடந்து இப்பதான் நீங்க திரும்ப வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க பண்ண ஹெல்ப்லாம் சொல்லி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இதை கேட்கிற நம்ம ஹாங்கே ஆச்சரியமா இருக்கு. நம்ம இவ்வளவு நல்லவங்களாவா இருந்திருக்கோம் அப்படின்னு. ஆபீஸ்ல நான் வேற என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு நம்ம ஹாங்க அவங்களுடைய புது செக்ரட்டரி கிட்ட கேக்குறாங்க. மேம் நான் இப்பதான் இங்க புதுசா செக்ரட்டரி வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹாங்க கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதனால அவங்களுடைய பழைய செக்ரட்டரியை கூப்பிட்டு தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் லைஃப்ல என்னதான் நடந்தது அப்படின்னு நம்ம ஹாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி ஸ்டாஃப் நம்ம ஹாங்க மீட் பண்ணி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீங்க எனக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அந்த ஃபியூனரலுக்கு நீங்க வந்து எனக்கு அங்க தேவைப்படுற எல்லா பண உதவியும் பண்ணீங்க. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படிக்கிறதுக்கு தேவையான ஃபீஸ் இது எல்லாமே உங்களால தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம ஹாங் சரியாகிட்டாங்க அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டு அப்புறம் ஹாங்கே பெருமையா இருக்கு. நான் இத்தனை பேருக்கு நல்லது பண்ணிருக்கேனா? அப்ப என்னோட லைஃப்ல சரியான ஒரு இடத்துல தானே இருந்திருக்கன்றது எனக்கு புரியுது அப்படின்னு ஹாங் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. செக்ரட்டரி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கெல்லாம் யூன்ஹோ தான் காரணம் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. ஏன்னா செக்ரட்டரியால இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹாங் கிட்ட சொல்ல முடியல. கடைசியா நம்ம ஹாங் என்ன முடிவு பண்றாங்க, என்னை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க தான். இதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல என்னுடைய செக்ரட்டரியா என் கூட ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜெயில இருக்க நம்ம யூன்ஹோ மீட் பண்றதுக்காக அவனுடைய ஃப்ரெண்ட் வந்திருக்கான். ஆக்சுவலா இப்ப இவன் தான் யூன்ஹோட கேஸ் எடுத்து இவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி கோர்ட்ல வாதாட போறது. யூன்ஹோன்னு அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கான். நீ தான் அந்த கில்லர்ன்றதை ப்ரூவ் பண்றதுக்காக எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரெடியா வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஸ்பாட்ல வேற சில விஷயமும் கிடைச்சிருக்கும். அதை கோர்ட்டுக்கு தெரியாத மாதிரி மறைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம யூன்ஹோ அது யோன்சாங் தான் பிளான் பண்ணி பண்றான். அந்த இடத்தை செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பொருள் கிடைச்சிருக்கும். அது இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா அந்த உண்மையான கில்லர் ஏதாவது ஒரு ப்ரூஃப் விட்டுட்டு
போயிருப்பான். அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டாலே போதும், உண்மை என்னன்றது மத்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்படி நம்ம யூனோ சொல்ற பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டு அவனுடைய ஃப்ரெண்டும் போய் சில விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க நினைச்ச மாதிரியே அவங்க ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. கொலை நடந்த இடத்துல இருந்து கிரீன் கலர் துணியோட ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராஸையும் செக் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் தள்ளி ஏதோ ஒரு இடத்துல குப்பை தொட்டில சில ட்ரெஸ் எல்லாம் யாரோ எரிச்சு வச்சிருக்காங்க. நல்ல வேலையா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்கு. அப்படின்னா உண்மையான கில்லர் அந்த கேமரால மாட்டி இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இதே நேரம் நம்ம யூன்ஹோ என்ன பண்றான், ஆண்ட் ஜோ அப்புறம் டிடெக்டிவ் அவங்க ரெண்டு பேரும் இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இருக்கான். நான் ஜெர்மனிக்கு போறதுக்கு முன்னாடியே என் கிச்சன்ல இருக்க கத்தி யாரோ எடுத்திருக்காங்க. அவன் என்னுடைய பிளாட்டுக்கு வரும்போது ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். சிசிடிவி கேமராலாம் அங்க இருக்குன்னு. அவன் கையில கிளவுஸ் போட்டுட்டு என்னோட கிச்சன்ல இருந்த அந்த கத்தி எடுத்துட்டு போய் அந்த கான்ட்ராக்டரை சாகடிச்சிருக்கான். அந்த கில்லரோட ஃபிங்கர் பிரிண்ட் அதுல வந்திருக்காது. அதனால இப்ப போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க, எப்படியாவது இந்த கேஸ்ல யூனோ ஹெல்ப் பண்றதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் அவன் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அவன் எந்த தப்பும் பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி எவிடன்ஸும் கிடைச்சிருது. இப்ப கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. சிசிடிவி கேமரால அந்த கில்லர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான், கையில ஒரு கிரீன் கலர் கிளவுஸ் போட்டுட்டு நம்ம யூனோட வீட்டுக்கு வந்து அந்த கத்தி எடுத்துட்டு போயிருக்கான். கொலை நடந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஏதோ ஒரு குப்பை தொட்டில எரிஞ்சு போன பொருளை எடுத்திருப்பாங்கல்ல. இந்த கேஸ்ல அவன் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவனுடைய ட்ரெஸ், அவன் போட்டிருந்த திங்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே எரிச்சிருக்கான். இப்படி எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கு. இதே நேரம் அந்த ஆண்ட் ஜோட டிடெக்டிவ் என்ன பண்ணிருக்காரு, அந்த கில்லரோட போன் டீடைல்ஸ் கண்டுபிடிச்சு அவனுடைய போனை ஹேக் பண்ணி அவன் யாருக்காகவோ இப்படி அடியால் மாதிரி வேலை செஞ்சு இந்த கொலை பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் வச்சு ட்ரேஸ் பண்ணி அந்த கில்லர் எங்க பதுங்கி இருக்கான்றதை கண்டுபிடிச்சு அவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுல நம்ம யூன்ஹோ மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி ஒரு வழியா அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. கில்லர் என்னதான் விசாரிச்சாலும் சரி ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா அவன் யோன்சோங்காக தான் வேலை செஞ்சான். அவன் பாக்குறது எப்படி இருப்பான்றதுல இந்த கில்லருக்கு தெரியாது. அவன் சொன்ன வேலையை கரெக்டா டைமுக்கு முடிச்சிட்டா பணம் கிடைக்கும், அதுக்காக மட்டும் தான் அந்த கில்லர் இந்த வேலையை பண்ணிருப்பான். அவனுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத மாதிரி அந்த யோன்சோங் அப்படி நைஸா எழுந்து அங்க இருந்து வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம யூன்ஹோ தான் காட்டுறாங்க. அவன் ரிலீஸ் ஆகி வெளியே வந்ததும் அவனுடைய பிரதர் சிஸ்டர்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி இங்க நடந்துட்டு இருக்கிறதுலாம் தூரத்துல அவங்களுடைய கார்ல உட்காந்து நம்ம ஹாங்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்க செக்ரட்டரிக்கு ஒன்னும் புரியல. ஹாங் கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையே. உடனே நம்ம ஹாங்க அது வந்து இப்ப இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிட்டான், இவன் உண்மையான கில்லர் இல்லன்றது எனக்கு புரியுது, என்ன இருந்தாலும் ஒரு மோசமான ஆள் தானே, இவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனாலதான் தூரத்துல இருந்து இவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ இவன் நல்லவன் தான் தோணுது அப்படின்னு அவங்க கையில வச்சிருக்கிற நோட்ஸ்ல ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம யூன்ஹோ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு இவங்களை திரும்பி பாத்துறான். ஆனா அவன் கண்ணுல படுறதுக்கு முன்னாடி நம்ம ஹாங்க கார்ல அப்படி சேஃபா பதுங்கிடுறாங்க. யூன்ஹோ அந்த கார்ல அங்க இருந்து போறதை பார்த்துட்டு செக்ரட்டரி அந்த காரை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல இருக்கிற யூன்ஹோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவரோட பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல வெளியே பேனர்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கு அவருடைய கடையில கூட நிறைய ஆஃபர்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம யூன்ஹோ அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததுமே அவனுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அவனை ஹக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம சியோல் தூரத்துல இருந்து இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற நம்ம ஹாங்க் வேற ஒரு டவுட், இந்த சியோல் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? யூன்ஹோ மத்தவங்க கிட்ட பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப கைண்டான பர்சனா தான் தெரியறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. செக்ரட்டரி நம்ம ஹாங்க் எவ்வளவோ இன்டைரக்டா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஹாங் இங்க நடக்கிறதுல வச்சு நீங்களே ஒரு நல்ல முடிவெடுங்க, ஏன்னா உங்களுக்கு எந்த பழைய விஷயங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி வச்சிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். நீங்க இப்ப எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்களுடைய ஹார்ட் உங்களுக்கு சொல்ற டைரக்ஷன், அதையே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதாவது யூன்ஹோ தான் உண்மையான பர்சன், அவங்க கூட தான் அவங்க சேரணும் அப்படின்னு. இப்படி இவங்க என்னதான் சொன்னாலும் சரி நம்ம ஹாங்க் இதுல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஜெர்மனில நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை காட்டுறாங்க. ஹாங் ட்ரீட்மெண்ட்காக வந்த அந்த ஹாஸ்பிட்டல்ல வெளியே இருக்கிற குப்பத்தொட்டில இருந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டாஃப்ஸுக்கு எரிஞ்சு போன நம்ம ஹாங்கோட டைரி கிடைச்சிருது. அவங்களும் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல எல்லாமே கொரியன்ல எழுதி இருக்கு. இது கண்டிப்பா நம்ம கிளைண்ட்ஸோட தான் இருக்கும். ஏதாவது முக்கியமான விஷயம் கூட உள்ள எழுதி இருக்கலாம். இது யாரோட தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நர்ஸுக்கு ஞாபகம் வந்துருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ரிச்சான ஒரு லேடி வந்திருந்தாங்களே கொரியால இருந்து, டியூமர் இருக்குன்னு சர்ஜரி பண்ணிட்டு போனாங்களே, கண்டிப்பா அவங்களோட தான் இருக்கும். நம்ம ஹாங்கோட டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய அட்ரஸ்க்கு இந்த டைரி நம்ம சென்ட் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படின்னா இந்த டைரி நம்ம ஹாங்க்கு கிடைச்சாலே போதும், அவங்க லைஃப்ல இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.